ஸோ கடவுளே எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் பார்த்தீங்களா. வெளியில் வந்து வெயிட்டும் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த மாதிரி பேசியே வந்து கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சண்டே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஷெடியூல்ஸ்லாம் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. எதுக்குமே வந்துட்டு டைம் கிடையாது. வீடியோவே நான் போடுறதில்ல. என்ன சொல்கிறது, அப்கமிங் வீடியோஸில் என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேசலாமா? இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாகவும் ரெகுலராக வீடியோவே போட முடியல கைஸ். என்ன பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறது, ஒர்க் ஷெடியூல் அதிகமாகிடுச்சு. எதுவுமே வந்துட்டு சரியாக நடக்கிறதே இல்லை. நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த டைமுக்கு நான் இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் முடியலை. பிஸி ஷெட்யூல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட ஷெட்யூல் ஆகிட்டேன். தண்டமாயிட்டேன். எதுவுமே பண்ண முடியல. டைமுக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னா அது முடியல. சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கை வந்துட்டு இப்போ ரொட்டீனாக, அதாவது ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த ஒர்க்குக்காக போயிட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப் அப்படின்னு பார்க்கணுன்னாலே முடிய மாட்டேங்குது. பிகாஸ் வந்து கையில் வந்து பாப்பா இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. அப்படியே லைஃப் வந்து ஓடிட்டே இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்னென்னா ஒன்றும் இல்லை கைஸ், சிக்கன் மட்டும்தான். சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து எக்கு, அப்புறம் ரசம், சாப்பாடு, அவ்வளோதான். எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வாங்குவோம். ஃபஸ்ட்டு மாதிரி செஞ்ச டேஸ்ட்லாம் இப்போ வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்மளே வந்து கிரைண்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ண போகிறேன். இதை தொளிச்சு அரைக்கிறதுக்கு முடப்பட்டோம்னா அந்த டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆகிடுது கைஸ். அதனால் நம்மளே களத்தில் இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து வெளில போயிட்டாங்க. நான் தான் செய்யணும் எல்லாமே. லயா வந்து தூங்கிட்டுருக்காங்க. லயா தூங்கும் போதே நம்ம வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அவங்க எந்திரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து சாப்பாடுலாம் குக் பண்ண முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஏதாவது அவங்க விளையாட்டே இருப்பாங்க. விளையாடுற ஸ்டேஜ் இல்லையா, ரொம்ப விளையாடுவாங்க. பார்த்துட்டு நம்மளாலே முடியாது. ஸோ அதனால் அவங்க தூங்கும்போது நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் எங்கள் பாட்டி பார்த்துப்பாங்க. ஆனால் நான் அங்கே விட்டுட்டு எனக்கு வந்துட்டு மனசு ஒரு மாதிரியாகவே இருக்கும். எனக்கு பார்க்கணும் போல் தோணிகிட்டே இருக்கும், போயிட்டே இருப்பேன். அதனால் இங்கேயும் வேலையாகாது, அங்கேயும் வேலையாகாது. ஸோ அவங்கள தூங்க வச்சுட்டு எல்லா வேலையும் கம்முன்னு நானே செஞ்சிடுவேன். அவ்வளோதான் கைஸ். டே இன் மை லைஃப் போடலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்தேன். அதுவும் முடியல. எல்லாம் ஒரே தலைவலியாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஷோ என்ன மாதிரி எதுவுமே பண்ண முடியாமல் இருப்பீங்க, அப்புறம் இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள். லைஃப்பில் கொஞ்சமாவது ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா? இப்படியே இருந்தோம்னா என்ன பண்ணுறது? யாருக்கெல்லாம் சிக்கன் கிரேவி வந்து பிடிக்கும் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட வாட்டர் பாட்டில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஃபிட்னஸ் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து டெய்லி வந்து 4 liters ஆஃப் வாட்டர்ஸ் வந்து குடிக்கணும். அதை கிட்ட வந்து எங்கள் அம்மா சொல்லுவேன். எங்கள் அம்மா வந்து 1 liter பாட்டில் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டேன். நேற்று எங்கள் அம்மா இல்லை 2 bottles அப்படியே ஒரே டைமில் குடிச்சாங்க. நான் காலையிலேருந்து குடிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 hours-குள்ளேயே இதில் வந்து இன்னொரு மடங்கு 2 bottles வந்து குடிச்சிட்டாங்க. அது என் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து கேட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து இது 1 literன்னு உங்கள் அக்கா சொல்லிட்டாடா, நான் வந்து 2 literன்னு தெரியாமல் 2 bottles குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அரைக்க போகிறோம். இது வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள்.
பண்ணி நம்ம சாப்பிட்டாச்சு கைஸ். இதோட இந்த vlog முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டாட்டா பை பை.